ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சாம்பார், சட்னி, குருமா சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் சின்ன வெங்காயம் தூளை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி எடுத்து அதையும் கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெங்காயத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தால் போதுங்க. சூப்பராக நமக்கு வெந்து கொடுத்துரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்லா 2 விசில் வந்துடுச்சு. எடுத்து காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்றத. இப்போ ஒரு மத்து எடுத்து நாம் இதை நல்லா கடைஞ்சி விட்டுலாங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா சூப்பராக நமக்கு நல்லா மசிஞ்சி வந்துடும். எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து ஒரே ஒரு கொதி போதுங்க. நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். நான் சொன்னது போல் இதுக்கு இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்திலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு இன்றைக்கி செட் தோசை தான் போட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் தான் ஆச்சு இந்த தக்காளி கடை காலத்துக்கு. நமக்கு இப்போ தோசைக்கு தக்காளி கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி கடையில் வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்துச்சு நம்ம ஏடிஎன் மகி சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.